السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: إن الذين تدعون من دون الله عباد أمثالكم فادعوهم فاستجيبوا لكم إن كنتم صادقين. وقال رسول الله صلى الله عليه وسلم: لعن الله اليهود والنصارى اتخذوا قبور أنبيائهم المساجد. وقال رسول الله صلى الله عليه وسلم. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த சத்திய நெறியை, இந்த சத்திய பிரச்சாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நம் அனைவரும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவருடைய எண்ணங்களையும் அல்லாஹ் ஏற்று அதற்கேற்ற நிறைவான கூலி அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே நமக்கு வழங்குவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக, எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் தக்குவா என்னும் இறையச்சத்தோடு அல்லாஹுவை பயந்து வாழுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எனக்கு இங்கே கேளுங்கள் தரப்படும் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பை நீங்கள் பார்த்த மாத்திரத்திலே யாரிடத்திலே கேட்பது, எதை கேட்பது, எந்த நோக்கத்தோடு இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் உங்களிலே பலர் சிந்திக்கலாம், அல்லது விடையை தெரிந்தும் வைத்திருக்கலாம். இருந்தாலும் இங்கே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பின் அடிப்படையிலே உங்களுக்கு சில கருத்து பரிமாற்றங்களை, இஸ்லாம் ரீதியான செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் தரப்படும் என்றால் நம்முடைய தேவைகள் உலக ரீதியான தேவைகளாக இருக்கட்டும், முஸ்லிம்கள் எந்த வாழ்க்கையை சார்ந்திருக்கின்றோமோ அந்த மறுமை வாழ்க்கையின் ரீதியான நம்முடைய தேவைகளாக இருக்கட்டும், இந்த தேவைகளை நாம் யாரிடத்திலே கேட்பது என்றால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 40வது அத்தியாயத்தின் 60வது வசனத்திலே கூறுகின்றான்: வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய இறைவன் சொல்கின்றான், உலக மக்கள் அனைவரையும் படைத்த இறைவன் சொல்கின்றான், இஸ்லாமியர்களுடைய கடவுள் சொல்கின்றார், இஸ்லாம் அல்லாத எல்லா மக்களையும் படைத்த அந்த இறைவன் சொல்கின்றான், உதுஊனி, என்னிடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் சொல்றான், என்னிடத்திலே கேளுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன். இப்ப யாரிடத்தில் கேட்க
கேட்க வேண்டும் என்று சொல்கின்றான். உங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். எப்படி இருக்கக்கூடிய அல்லாஹ், எப்படிப்பட்ட அல்லாஹ்? 2வது அத்தியாயம் 186வது வசனத்திலே சொல்கின்றான் பாருங்கள். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்கின்றார்கள் நபியே, நீங்கள் சொல்லுங்கள் فَإِنِّي قَرِيبٌ, நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கின்றேன். இறந்து விட்டவரிடத்திலும் இல்லாத ஒருவரிடத்திலும் கேட்பதை விடுத்து அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கின்றேன். அப்ப அல்லாஹ் இதுல என்ன நமக்கு சொல்ல வர்றான்டா, நீங்கள் கேட்பது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் அல்ல, உங்களுக்கு சமீபமாக. எவ்வளவு சமீபமா? وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ, உங்களுடைய பிடரி நரம்பிற்கும் அருகாமையிலே இருக்கின்றான் அல்லாஹ். திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களுடைய பிடரி நரம்பிற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் சொல்கின்றான், என்னிடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு நான் பதில் அளிக்கின்றேன். அதுவா இன்னைக்கு நடக்குது? அதுவாங்க இன்னைக்கு நடக்குது. அது நடந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் முஸ்லீம்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அப்துல்லா என்றும் அப்துல் ரஹ்மான் என்றும் ஆயிஷா என்றும் பாத்திமா என்றும் இஸ்லாமிய பெயர்களை வைத்துக் கொண்டு பர்தாக்களை அணிந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக வழிமார்களிடத்திலே சென்று தன்னுடைய தேவைகளை கேட்டு தனக்கு ஏற்படக்கூடிய நோயிற்காக கயிறை மந்திரித்து போடுவது, கழுத்திலே காப்பு போடுவது என்பதையெல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக பார்க்க முடிகின்றது. ஏன் இந்த நிலை? அல்லாஹ் யார் என்பதை தெரியாத ஒரு நிலை, அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை புரியாத ஒரு நிலை. அல்லாஹ் யார் என்பதையும் அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தையும் இவர்கள் தெரிவார்கள் என்று சொன்னால், அது மட்டுமல்லாமல் நாம் யாரிடத்திலே கேட்கின்றோம் என்பதையும் அடிப்படையாக தெரிவார்கள் என்று சொன்னால், இவர்கள் அவர்களிடத்திலே கண்டிப்பாக செல்வதிலே அச்சம் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரிடத்திலே துஆ செய்கின்றீர்களோ, உங்களுடைய தேவைகளை கேட்கின்றீர்களோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இபாதுன் அம்சாலக்கும், அவர்களும் உங்களை போன்று ஒரு மனிதன். அவர்கள் யார்? உங்களை போன்று ஒரு அடியார். ஃபதுஊஹும், அவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள். ஃபஸ்தஜீபு லக்கும், நீங்கள் கேட்பதாக இருந்தால் அவர்கள்ட்ட கேட்டு பாருங்க. அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எப்படி உங்களுக்கு பதில் சொல்வார்கள் என்பதை நான் பார்க்கிறேங்கிற அல்லாஹ் சவால் விடுறாங்க. நீ கேட்டு பாரு, அவன் தர்றானா தரமாட்டானாங்கிறத நான் பார்க்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் சவால் விட்டு சொல்றான் பாருங்க. 7வது அத்தியாயம் 194வது வசனத்துல. ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொண்டால், அல்லாஹ் அல்லாஹ்மல் யாரிடத்திலே நாம் நம்முடைய தேவைகளை கேட்கின்றோமோ அவர்களும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பாளர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் அல்லாமல் யாரிடத்திலும் இந்த சமூகம் கையேந்தி நிற்காது. அதைத்தான் இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப இந்த சமூகம் கையேந்துவதற்கு காரணம், அவர்களை அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹுவோடு ஒப்பிட்டு பார்ப்பது, அவர்களுக்கும் திறமையும் தகுதியும் திராணியும் இருப்பதாக இவர்கள் நினைப்பது. ஆனால் அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் உங்களை விட மோசமானவர்கள், என்ன விட மோசமான ஆளுங்க. நான் ஆகூர்ல இருக்கக்கூடிய ஷாகுல மீது பாதுசாட்ட போய் கேட்கிறேன்டா, என் தேவையை கேட்கிறேன்டா, என்னைய விட மடைய, என்னைய விட ஒரு பைத்தியக்காரன் யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் இதே நிலைமை. கேட்கக்கூடிய அனைவருக்கும் சொல்கின்றேன், நாகூரிலே இருக்கக்கூடிய ஷாகுல மீது பாதுஷா நீங்கள் சொல்வதை செவியேற்பார் என்றோ, அல்லது உங்களுடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்வார் என்றோ நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு கேட்டால், உங்களை போன்ற அடிமுட்டால், 6வது அறிவு இல்லாதவன் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏங்க, நான் கேட்க அவர் செத்து போனவர் கேட்க முடியாது, நான் பார்க்கிற அவருக்கு பார்க்க முடியாது, நான் நடக்கிற அவருக்கு நடக்க முடியாது, நான் பிடிக்கிற அவருக்கு பிடிக்க முடியாது, நான் சாப்பிடுற அவருக்கு சாப்பிட முடியாது, நான் தூங்குற அவருக்கு தூங்க முடியாது, நான் எந்திரிக்கிற அவருக்கு எந்திரிக்க முடியாது, நான் கல்யாணம் பண்ற அவருக்கு கல்யாணம் பண்ண முடியாது. எப்படிமா ஏதாச்சும் அட்லீஸ்ட் யான் செய்யக்கூடிய ஒரு அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நபர்கிட்ட நான் போய் என் தேவையை கேட்கிறேன்டா, நான் கண்டிப்பாக
அடிமுட்டாளாகத்தான் இருக்க முடியுமே தவிர அறிவாளியாக இருக்க முடியாது. இந்த உண்மையை மறந்ததன் காரணமாகத்தான் இந்த இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கக்கூடிய பலர் அல்லாஹ் அல்லாமல் தன்னுடைய பிரார்த்தனைகளை யாரிடத்திலே கேட்டு, தன்னுடைய தேவைகளை யாரிடத்திலோ கேட்டு ஏமாந்து செய்வதை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ஒரு சமூகத்தை சொல்றான் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்தை சந்தித்தார்களோ அந்த குறைஷ் சமூகத்தை அல்லாஹ் சொல்லும் போது, அந்த குறைஷ் சமூகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூதுத்துவத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை திருமறை குர்ஆன் எப்படி அழைக்கிறீங்க? குல் யா அய்யுகல் காஃபிரூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள் காஃபிர்களே என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்ந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தூதுத்துவத்தை, அந்த இஸ்லாத்தை, அந்த நபியை, அந்த வேதத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை திருமறை குர்ஆன் நமக்கு காஃபிர்கள் என்று சொல்லி காட்டுகிறது. ஆனா அந்த காஃபிர் அல்லாத படைச்சான், அல்லாத உணவளிக்கிறான், அல்லாத நமக்கு தாங்க முடியாத கஷ்டம் வந்தா காப்பாற்றுவாங்கிறதுல உறுதியா இருந்தான். எந்த அளவுக்கு உறுதி? அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்றான் பாருங்க. குல்மை இஞ்சிக்கும் மின புலுமாத்தில் பர்ரி வல் பஹரி ததுஊனஹு தபர்ருவ வ குஃபியா. அல்லாஹ் சொல்றான், உங்களை கடலிலும் கடலிலும் இருள்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய உங்களுடைய இறைவனை நீங்கள் பயபக்தியோடு அழைக்கின்றீர்கள். யார சொல்றான்? அல்லாஹ் மக்கா காபிர்களை பார்த்து சொல்றாங்க. மக்கா காபிர்கள் அல்லாஹ் எப்படி அழைச்சாங்களா? பயத்தோடு அழைத்தார்கள். கடலினுடைய இருளிலே மாட்டிக்கொண்டால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்றாங்க. அவர்கள் நடுக்கடலிலே மாட்டிக்கொண்டார்கள் என்றால் யாரு யாரு? அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அபூ லஹப் போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான எதிரிகள். அந்த எதிரிகள் அல்லாஹ் நரகத்திற்கு செல்வார்கள் என்று டிக்ளேர் பண்ணால, அந்த டிக்ளேர் பண்ண எதிரி கூட அவனுக்கு தாங்க முடியாத கஷ்டம் யார்ட்ட கேட்டாங்களா? அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க தெரியுமா? முஹ்லிஸீன லஹுத்தீன், மார்க்கத்தை அல்லாஹ்விற்காக மட்டுமே சமர்ப்பணம் செய்தவர்களாக, உண்மையான உள்ளத்தோடு, உள தூய்மையோடு. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க அந்த நேரத்துல? லாத்து காப்பாத்தாது, உஸ்ஸா காப்பாத்தாது, மனாத்து காப்பாத்தாது, வேற எந்த கடவுளும் நம்மளை காப்பாற்ற முடியாது, படைத்த இறைவன் அல்லாஹ்வை தவிர. நடுக்கடல்ல காப்பாற்றுறதுக்கு யாரால முடியும்? அல்லாஹ்வால முடியும். அவன்கிட்ட கேட்டாத நம்மை தேவை, நம்முடைய தேவை நிறைவேற்றப்படும். உறுதியான நம்பிக்கைங்க. அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் யா அய்யுகல் காஃபிரூன். ஏன் சொன்னா தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வையே வணங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் அல்லாதவங்களை ஏத்துக்கிட்டாங்க. அதனால அல்லாஹ் அவங்க என்ன சொல்றான்? காஃபிர்கள் என்று சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நிலைமைய, அதை விட கேவலமான ஒரு நிலைமையை பார்க்க முடியுது. சாதாரண காய்ச்ச, வயிற்று வலி, தலைவலிந்தா அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க சொல்றாங்களா இல்லையா? சாதாரண காய்ச்சல் வந்துட்டா, ஒரு வயிற்று போக்கு வந்துட்டா, ஒரு தலைவலி வந்துட்டா, தாங்க முடியலமா அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கம்மா. அது தலைக்கு மீறி போகும்போது எல்லா டாக்டரும் கை விட்டாச்சு. இவர கடைசியா போற டாக்டர் யாரு? யாருங்க? ஷாகுல் ஹமீது பாஷா. எல்லா நோயையும் குணப்படுத்தக்கூடிய, எல்லா கிரேடையும் கையில வச்சிருக்கக்கூடிய, எல்லா சர்டிபிகேட்டை வாங்கி மௌத்தா போயிருக்காங்களே ஷாகுல் ஹமீது பாஷா. அவங்கள்ட்ட போய் கடைசியில் ஒப்படைக்கிறது, பாதுஷாவே உங்களை தவிர யாராலையும் காப்பாற்ற முடியாது. சுபஹானல்லாஹ். அப்ப போனதோடு நினைச்சுக்கிற வேண்டியது, ஓ இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுச்சு. இதே நிலைமையில மௌத்தா பண்ணியண்டா அல்லாஹ்வால மன்னிக்க முடியாத நரகத்திற்கு நீ போயிருவா. புரியுதுங்க? وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ. யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஹராம்ங்கறான் அல்லாஹ். மத்தவங்களுக்கு கூட ஹலால் பண்ணுவான். யாருக்கு? யார் நல்ல அமலும் செஞ்சுட்டு தீமையும் செஞ்சுட்டு நன்மையும் செஞ்சுட்டு மௌத்தா போறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம அவங்களுடைய நன்மைக்கு ஏற்றார்போல என்ன செய்வான்? முன்னாடி தண்டிச்சிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆனா யார தவிர? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். யாருக்கு கூட மன்னிப்பு கிடையாது.
யாருக்கு கூட மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு முன்னால் வந்த இறை தூதர் அல்லாஹ்வுடைய கலீல் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபியிடத்திலே தன்னுடைய தேவைகளை கேட்டிருந்தால் அந்த ரசூலுடைய நிலைமை என்னங்க இருக்கு? எப்படிப்பட்ட நபிங்கிற அல்லாஹ் 48வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر. நபியே, உமக்கு முன்னால் செய்த பாவம் பின்னால் செய்த பாவம் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டோம். ரஹ்மத்துல் ஆலமீன், நீ இந்த உலக மக்களுக்கெல்லாம் அருளாக இருக்கின்றாய் என்று சொல்றானா அல்லாஹ். அந்த ரஹ்மத்துல் ஆலமீனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் 23 ஆண்டு காலங்கள் கஷ்டப்பட்டீர் உண்மை, அதற்காக பல உடைமைகளை இழந்தீர் உண்மை, உறவுகளை இழந்தீர் உண்மை, உயிர்களை இழந்தீர் உண்மை, உங்களுடைய உயிரை கூட எடுப்பதற்கு எதிரிகள் தயங்கவில்லை, தயாரானார்கள். அப்படிப்பட்ட நிலையில இருந்த ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த இஸ்லாத்திற்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தினான். அந்த தூதரை பார்த்துறான், வலயின் அஷ்ரக்த, நபியே நீர் எனக்கு இணை வைத்தால் லயஹ்பதன் அமலுக் வலதகுனன்ன மினல் காசிரீன், உன்னுடைய அமல்கள் அனைத்தையும் அழிச்சிட்டு 23 வருஷம் நபித்துவத்தை அல்லாஹ் அழிச்சிருவாங்க. 23 வருஷமா இந்த மக்கள்கிட்ட சத்திய பிரச்சாரத்தை சொல்வதற்காக கஷ்டப்பட்டீரே, அதையெல்லாம் அழிச்சு வலதகுனன்ன மினல் காசிரீன், உன்னை நஷ்டவாளியாக்கி நரகத்திற்கு கொண்டு செல்வதற்கு நான் தயங்க மாட்டேன். யாருக்கு சொல்றான்? யாருக்கு சொல்றான்? சாதாரண மனிதருக்கல்ல, நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கே இவ்வளவு பெரிய கண்டனம் தான். நான் எங்கேயே இருக்கேன்? வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய எல்லா நல்லறங்களையும் அழித்து விடுவேன். நாகூர் ஷாகுல் அமீது பாதுஷா கந்தூரி விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர், கந்தூரி விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய மனிதர், கூட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய மனிதர், யானை காலோ பானை காலோ பூனை காலோ என்ன காலை எடுத்தாலும் சரி, நாட்டமா போக என்ன காலை எடுத்தாலும் சரி, அந்த காலை எடுக்கக்கூடியவர் எவ்வளவுதே அமல் செஞ்சு வச்சிருந்தாலும் சரி, 50 வருஷம் தொழுதாரு, பர்லு தொழுதிருக்காரு, சுன்னத்து தொழுதிருக்காரு, பரலான நோன்பு வச்சிருக்காரு, சுன்னத்தான நோன்பு வச்சிருக்காரு, ஹஜ் செஞ்சிருக்காரு, உம்ரா செஞ்சிருக்காரு, ஜக்காத்து குடிச்சிருக்காரு, உண்மையா பேசியிருக்காரு, நல்ல விதமா நடந்திருக்காரு, எவரிதிங் இஸ் ஓகே, பெர்ஃபெக்ட் மேன், எல்லாத்திலையும் கிளியரா இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரை மாதிரி யாருமே கிடையாதுன்னு மக்கள்லாம் சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ்விற்கு இவர் இணை வைத்த நிலையில் இத்தனை காரியத்தையும் செய்திருந்தால் அவருடைய 50 ஆண்டு கால தொழுகை குப்பையிலே தூக்கி வீசப்படும், அவருடைய 50 ஆண்டு கால நோன்பு குப்பையில் வீசப்படும், அவருடைய 50 ஆண்டு கால ஜக்காத் தர்மம், அவருடைய ஹஜ், அவருடைய உம்ரா எல்லாவற்றையும் அல்லாஹ் வீசிட்டு இவரையும் நரகத்திலே வீசுவானாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க. தேவையா இது? இன்னைக்கு முட்டி முட்டி வணங்கி எல்லாம் செஞ்சு அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட போய் உங்களுடைய தேவைகளை கேட்டாலும் சரி, அல்லது எங்களுக்கு அல்லாஹ்ட்ட நெருக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அதுக்கு என்னெல்லாம் கதை சொல்லுவான் நம்மாலு, என்னெல்லாம் கதை சொல்லுவாங்க. ஏங்க இவங்கிட்ட நாங்க அல்லாஹ்வா நினைக்கல, என்னவா நினைக்கலையா, நாங்க அல்லாஹ்வா நினைக்கல, ஒரு வக்கீல சந்திக்கிறதா இருந்தா ஒரு நீதிபதியை சந்திக்கணும், அதுக்கு வக்கீல் தேவைப்படுதா இல்லையா? நேரடியா நீதிபதியை சந்திக்க முடியுமா? கேட்கிற கேள்வி நம்மளை பார்த்து. நேரடியா நீதிபதியை சந்திக்க முடியுமாங்க? நீதிபதியை சந்திக்கணும், யாரு சந்திக்கணும்? வக்கீல சந்திக்கணும், அப்படிதானே? அப்ப ஒரு வக்கீல சந்திக்கிறதுக்கு, ஒரு நீதிபதியை சந்திக்கிறதுக்கு ஒரு வக்கீலுங்கிற ஃபார்மாலிட்டி தேவை. படைச்ச ரப்பு அல்லாஹ் அவனை சந்திக்கிறது சாதாரண ஒரு விஷயமா? எப்படி கேள்வி? நீதிபதியை சந்திக்க வக்கீல் வேணும்ல, அப்ப ரப்ப சந்திக்கிறதுக்கு யாரு வேணுமா? யார் வேணும்? அவுலியாக்கள் வேணும், அவங்களுடைய துணை வேணும். அட கொடுமையும் கூத்து, இந்த கொடுமை எந்த செவத்துல வைங்க முட்டது? ஒரு நீதிபதியை சந்திக்கண்டா வக்கீல் அணுகணும், அது நாட்டுடைய ரூல்ஸுங்க, சட்டம். நீதிபதியை நேர சந்திக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொன்னா நீதிபதியை சந்திச்சிருவேன், அப்படிதானுங்க? நீதிபதியை நேரடியா சந்திச்சு அவன் பிரச்சனையை அவன் டீல் பண்ணலான்னு ஒரு சட்டத்தை கவர்மெண்ட் பாஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா நான் நேர நீதிபதிட்டே போயிருந்தேன். நீதிபதியே
நேரடியாக வாதாடவும் செய்யலாமா? நேரடியாக வாதாடுவதற்கு சட்டம் இருக்கு. ஆனா என்ன செய்யறோம்? ஒரு துணை யார் தேவைப்படுது? வக்கீலுங்கிற ஒரு துணை தேவைப்படுது. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி. அது மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி என்னது? ஒரு தோசை சுடுறோம். இதெல்லாம் இன்னமும் நடக்குது. ஒரு தோசை சுடுறோம், மாவை ஊத்துறோம், நேரடியா தீயில ஊத்திட முடியுமா? இடையில என்ன வைக்கணுமா? தோசைக்கல்ல ஒண்ணு வைக்கணுமா? தோசைக்கல்ல அப்பா, தோசைக்கல்ல அப்பா, ஊத்துற மாவு தேவை, எரியிறத்தி அல்ல. எப்படிங்க இதெல்லாம்? அப்ப இதுக்கெல்லாம் ஒரு துணை தேவைப்படுறதுனால நம்ம அல்லாஹ்க்கு துணை கேட்கிறோங்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான் இதுக்கெல்லாம் துணை இருக்கணுங்கிறது அது அதனுடைய ரூல்ஸ். அது ஆனா அல்லாஹ்க்கு துணை இருக்கணுமா? அல்லாஹ் சொல்றான் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். நீ என்னட்ட கேளுப்பா நான் தர்றேங்கிறான். எனக்கு எவனை துணைக்கு கொண்டு வந்தால? அல்லாஹு ஸமத், அவன் தேவையில்லாதவன். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் எதுவும் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியை பேசக்கூடிய மக்கள் ஒரே நேரத்திலே அவனை அழைத்து பிரார்த்தித்தாலும் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்திலேயே தயாராக இருக்கின்றான். ஆனா நம்ம யார்கிட்ட கேட்கிறோமோ அவர்களோ இறந்தவர்கள். அந்த இறந்தவங்கள்ட்ட போய் நம்முடைய தேவைகளை கேட்டோம்னா நம்மை விட அறிவியினர்கள் வேறும் யாரும் இருக்க முடியாது. இந்த அறிவியினர்கள் போய் கேட்கிறோமே, இவர்கள் அடிப்படையை வழங்கிக்கிறேன்னு, இவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள், இவர்களால் நமக்கு எதையும் தருவதற்கு சக்தி கிடையாது. அப்படியே இவங்கள்ட்ட கேட்டாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, ஓகே. எவ்வளவு நாளை கேப்பா? மௌத்தாகிற வரைத்தனங்க என்ன உங்களுடைய தேவைகளை கேட்டால் எவ்வளவு நாளை கேட்பிய? ஷாவுல் அமீது பாட்ஷாட்ட கேளுங்க, ஏறுவாடியில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் பாட்ஷாட்ட கேளுங்க, பட்டல்புதூர்ல போய் கேளுங்க, ஆத்தங்கரையில போய் கேளுங்க, முத்துப்பேட்டையில போய் கேளுங்க, எந்த பேட்டையில வேண்டுமானாலும் கேளு, எந்த ஜில்லாவுல வேண்டுமானாலும் கேளு, நேரடியா போய் அப்துல் காதர் ஜீலானிட்ட வேண்டாலும் போய் கேளு, பகதாதுல போய். எவ்வளவு நாளைக்கு கேட்போம்? எவ்வளவு நாளைக்கு? உயிர் இருக்கிறவரை அப்படிதானே? அதற்கு பிறகு எல்லாரும் மரணிச்சுதான் ஆகணும். அந்த மறுமை நாள் இருக்குல்லவா, அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாரையும் ஒன்று கூட்டி வச்சு கேட்பானா? இந்த மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, யார் கந்தூரி கொண்டாடினார்களோ அவர்கள், யார் கூட எடுத்தார்களோ அவர்கள், யார் யானை ஊர்வலம் சென்றார்களோ அவர்கள், அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அழைத்து கேட்பாராம். யௌம யகூலு நாது ஷுரகாஇ அல்லதீன ஸஅம்தும் ஃபதஊஹும். நீங்கள் இந்த உலகத்திலே யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ, அந்த சாவுல நிர்வாசம் நேருக்கு நேரம் இருப்பாங்க. எல்லாரும் நேருக்கு நேரம் நான் இருப்பேன். நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்தி அவங்களை நான் கெட்டவங்க சொல்ல. ஷாகுல மீது பாஷா நல்லவராக வாழ்ந்திருந்தார், அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்கு அல்லாஹ் கூறியது. ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்கிற மக்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்களை எதுவும் சொல்ல இதுவரைய. ஷாகுல மீது பாதுஷாவும் இப்ராஹிம் பாதுஷாவும் எல்லா பாதுஷாமார்களும் யாரையெல்லாம் இங்கே கபரு வழிபாட்டின் மூலமாக வணங்கிக் கொண்டிருந்தோமோ, தேவைகளை கேட்டுக்கொண்டிருந்த அவங்களை வந்து நிற்பாங்க, கேட்ட மக்களை வந்து நிற்பாங்க. நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்பானா, யௌம யகூலு நாது, அல்லாஹ் அழைத்து சொல்வான், ஷுரகாஇ அல்லதீன ஸஅம்தும், நீங்கள் யாரையெல்லாம் உங்களுக்கு இணையாக அல்லாஹ்விற்கு இணையாக நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த வலிமார்கள் இங்கே நிற்கின்றார்கள், ஃபதஊஹும், அவர்களிடத்திலே உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் என்று சொல்வான். இப்ப கேளுங்க அவங்கள்ட்ட. ஃபலம் யஸ்தஜீபு லஹும், அவர்களால் இவர்களுக்கு எந்த விதமான பயனும் பதிலும் அளிக்க முடியாது அல்லாஹ் சொல்றான். எல்லாரும் ஒன்னா தெரிப்போம். ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்க? இவர்களை புறக்கணித்து விடுவார்கள். இவங்களுக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. வஜஅல பைனஹும் மௌபிகா, அவர்களுக்கும் இவர்களுக்கு மத்தியிலே நாசத்தை ஏற்படுத்துவோம் அல்லாஹ் சொல்றான். இது 18வது அத்தியாயம் 82வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையாக நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப எல்லாரும் ஒன்று கூடி நிற்கக்கூடிய அந்த நாளில் நாம் யாரை நமக்கு தருவார், நமக்கு அல்லாஹ்ட்ட நெருக்கத்தை ஏற்படுத்தி வைப்பாங்க, நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொண்டு சேர்ப்பாங்க என்று நினைத்தோமோ, நாம் யாருக்காக கந்தூரி எடுத்தோமோ, நாம் யாருக்காக கூட தூக்கினோமோ, அவர்கள் அனைவரும் நம்மளை குற்றவாளியாக்கி அவர்கள் நிரபராதியாகி விடுவார்கள். அந்த நாளிலே நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒரு கண சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாங்க? நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீங்களோ அந்த வலிமார்கள்,
அவர்கள் நல்லவர்களாக இருந்தால், வலிமார்களாக இருந்தால் அவங்களை சொன்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? உலாயி கல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிகுமுல் வஸீலா. அந்த நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அவங்க யார்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் அவங்க பிரார்த்தனை செய்றாங்க. நீங்க ஷாவுல மீது பாதுஷாட்ட கேக்குறீங்க, ஷாவுல மீது பாதுஷாவே அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அவங்க அல்லாஹ்ட்ட வந்து திருப்பத்தை கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எதிர்பார்த்தாங்க. வயபுத்தகூன இலா ரப்பிகுமுல் வஸீலா. வஸீலா என்னது? அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய தொடர்பை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்றான், வயர்ஜூன ரஹ்மத்தஹு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்தவர்கள் தான் வலிமார்கள். வலிமார்கள் யாரு? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவங்க எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால மறுமையில தப்பிக்க முடியும். வயகாஃபுன அதாபஹு. அல்லாஹ்வுடைய அதாபை, தண்டனையை பயந்தார்கள். இந்த உலகத்தில் வாழும்போது எதை பயந்தாங்க? அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தவர்கள் வலிமார்கள். ஆனா நம்ம யார்கிட்ட போய் நிக்கிறோம்? எந்த வலிமார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்தார்களோ, எந்த வலிமார்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தார்களோ, அந்த வலிமார்கள்ட்ட போய் கேட்டோம்டா, அந்த வலிமார்களுக்காக கூடு தூக்கணும்டா, அந்த வலிமார்களுக்காக சந்தனம் பூசணும்டா, அந்த வலிமார்களுக்காக கந்தூரி கொண்டாடணும்டா, அது யாராக இருந்தாலும் சரி, ஜமாத்தார்களாக இருந்தாலும் சரி, ஜமாத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஜமாத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிலைமை நாளை மறுமை நாளிலே நெருக்கடிக்குள்ளானதாக இருக்கும். ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் மரணிப்பான் என்று சொன்னால், ஒரு மனிதன் கந்தூரி விழாவிலே செல்கின்றான், கந்தூரி விழாவோட போய்கிட்டே இருக்கும் போது அவருக்கு மவுத்து வந்துருது. மவுத்து எங்க வருது? கந்தூரி விழாவோ மவுத்து வருது, அல்லது சந்தனக்குள்ள மவுத்து வருதுன்னா அவருடைய நிலைமை என்னாக? அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே மரணித்த அந்த மனிதனுடைய நிலைமை நிரந்தரமான நரகத்தை பெற்றுத் தரும் என்று சொல்லக்கூடிய அச்சம் நமக்கு இருக்க வேண்டாமா? எதற்காக இங்க வாழ்றோம்? கொஞ்ச நாள் வாழ்ற வாழ்க்கைங்க. அடிக்கிற வெயில தாங்க முடியல, தாங்க முடியல. சாதாரணமா அடிக்கிற வெயில தாங்க முடியல. 8 மணி நேரம் கரண்ட் போச்சுனா, 2 மணி நேரம் கரண்ட் போச்சுனா கலைஞரை திட்டம், 8 மணி நேரம் கலைஞரை கரண்ட் போச்சுனா ஜெயலலிதாவை திட்டம். இதான நிலைமை. ஒரு கரண்ட் போறது நம்மளால தாங்க முடியல. உலகத்தினுடைய சின்ன சின்ன அதாவுகள், சின்ன சின்ன முன்னோட்டங்கள், இதுவெல்லாம் ஒரு முன்னோட்டம். இந்த முன்னோட்டத்தை தாங்க முடியாம கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அதாபு எப்படிப்பட்டது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகாபிய நலம் விசாரிக்கிறதுக்காக போறாங்க. போனா அந்த சகாபிட்ட கேட்கிறாங்க, என்னுடைய தோழரே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தீர்களா என்று கேட்கிறாங்க. ஆமா யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செஞ்சேன். அப்ப என்ன பிரார்த்தனை செஞ்சீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அந்த தோழர் ரசூலுல்லாஹ்க்கு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு மறுமையிலே ஏதாவது தண்டனை தருவதாக இருந்தால் அந்த தண்டனையை உலகத்திலேயே தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். சகாபி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மறுமையில எனக்கு ஏதாவது தண்டனை தருவதாக இருந்தால் அந்த நிரந்தர தண்டனைக்கு பதிலாக உலகத்திலேயே எனக்கு தண்டனையை தந்துரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரை பார்த்து கேட்கிறாங்க, ஏமா அந்த தண்டனையை தாங்கிறதுக்கு உலகத்தில் அல்லாஹ் தருவான்ல மறுமைக்குண்டான தண்டனை, அந்த தண்டனையை தாங்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கான்னு கேட்கிறாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ். அப்ப அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும் நீங்க? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அதாபன் நார் என்று கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலே நல்லதா, மறு உலகத்திலே நல்லதா, நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இந்த உலகத்துல உங்களை தண்டிச்சாவே உங்களால தாங்க முடியாதுண்டா, மறுமையினுடைய நிரந்தரமான வேதனையில நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? அன்பு சகோதர சகோதரிகள், ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கொஞ்ச நேரங்க, ஒரு கணப்பொழுது, செகண்ட்ஸ் சொல்லுவோமே, இந்த செகண்ட்ஸ் வச்சுக்கிறோம். இந்த செகண்ட்ஸ் அல்லாஹ் நம்மளை தண்டிச்சான்னு சொன்னா அதை தாங்கிறதுக்கு என்னால முடியுமா? ஒரு செகண்ட்ஸ் வேதனைங்க. ஒரு காரில் அடிபடுறோம், துடி துடிச்சு சாவுறோம். எவ்வளவு நேரம் அது? மணிக்கணக்கிலையா? ஒரு காரில் அடிபடுறோம், துடி துடிச்சு செத்து போறோம். ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அதனுடைய வேதனை நமக்கு பெருசா இருக்கு, தாங்க முடியல, அப்படிதானே? ஆனால் அல்லாஹ்வுடைய வேதனை சாதாரணமானதா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் சம்பவிக்க இருக்கக்கூடிய அந்த தண்டனை மனிதனுடைய உள்ளம் ஒரு கணமும் சிந்தித்து பார்த்தது கிடையாது. உள்ளத்தால நீங்க சிந்திச்சுலாம் பார்க்க முடியாது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை துன்யாவுல பார்க்கவே முடியாது. மறுமையில கொடுக்கக்கூடிய தண்டனை வைக்க முடியாது, துன்யாவுல பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தண்டனையை நமக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த தண்டனையில தப்பிக்க நினைக்கணுமா அல்லது எதையும் சொல்லுவேன்? நீ என்னப்பா சொல்றது? நீ ஒருங்கிணைந்த நாகை மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீதுக்குள் கொண்டு போய், அல்லது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த தௌஹீதுக்குள் கொண்டு போய், அல்லது ஆல் இந்தியா ஒருங்கிணைந்த தௌஹீதுக்குள் கொண்டு போய், அல்லது இன்டர்நேஷனல் ஒருங்கிணைந்த தௌஹீதுக்குள் கொண்டு போய் எப்படி வச்சாலும் சரி, நீ சொல்றதை சொல்லு, நான் எப்படி வேணாலும் போக வேண்டாம். எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்றான், பல்லிக் மா உன்ஸில இலைக், நபியே உமக்கு எதை எடுத்து சொன்னோமோ அதை சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. இன்னமா அலைக்கல் பலா வ அலைனல் ஹிசாப், உம்முடைய வேலை எத்தி வைப்பது, கேள்வி கேட்கிறதுக்கு நான் இருக்கேங்கிற அல்லாஹ். நீங்க எடுத்து சொல்லிட்டு போ. கூடு கொண்டாடக்கூடாது சொல்லு, கண்டுரி கூடாதுன்னு சொல்லு, பால் குழந்தை உட்கார்ந்து சொல்லு, அல்லாஹ்ட்ட மட்டுமே தேவையை கேட்கன்னு சொல்லு. கஷ்டம் வந்தாலும் வருது அல்லாட்ட, சந்தோஷம் வந்தாலும் அல்லாட்ட. ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் அவன் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்படுது, சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் கொடுத்துறான் வாழ்க்கையில. குழந்தையே இல்லாதவருக்கு குழந்தையை கொடுத்துறான் அல்லாஹ். குழந்தை வரமே இல்லாத இருந்தவர் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான். என்ன செய்யறது? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய காரியம் அல்லாஹ்விற்கு ஆச்சரியமானது. அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் நன்றி செலுத்துகிறான், துக்கம் ஏற்பட்டால் பொறுமையாக இருக்கான். ஒரு மூமின் கடைபிடிக்க வேண்டியதுங்க. நமக்கு சந்தோஷம் ஏற்படுத்த வாழ்க்கையில, வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய எனக்கு சொந்த வீட்டை தந்துறான், குறைவான சம்பளத்தில் இருக்கக்கூடிய எனக்கு பரக்கத்தான சம்பளத்தை தந்துறான், குழந்தையே இல்லாம இருக்கிறவனுக்கு குழந்தையை தர்றான். இப்படி அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் சந்தோஷம் தந்தாண்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். சஹாபாக்கள் நன்றி செலுத்தினார்கள். வாழ்க்கையில துக்கம் வந்துருச்சு, தாங்க முடியாத கஷ்டம் வந்துருச்சுண்டா பொறுமையாக இருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இதத்தங்க சொல்லிட்டு போனேன். இத மறந்துட்டு தடுமாறி போய் நம்ம வேற எதையாவது நம்முடைய வாழ்க்கையில செலக்ட் பண்ணிட்டோம்டா, நமக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட போய் இவங்க ஏற்படுத்தி தருவாங்க, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நம்ம டீல் பண்ணோம்டா நம்முடைய நிலைமை மோசமாகும். அப்ப அல்லாஹ்ட்ட எப்படிப்பட்ட தேவைகளை எல்லாம் கேட்டிருக்காங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நபி நமக்கெல்லாம் தெரியும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை, ஈசா நபியுடைய தாயார், இந்த மரியம் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை எடுத்து வளர்க்கிறாங்க. எடுத்து வளர்த்தா குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப் வஜத இந்தஹா ரிஸ்கா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொழக்கூடிய இடத்துக்கு போவாங்க. போகும்போது கோடை காலத்துல கிடைக்குமே கனி வகைகள், அது குளிர் காலத்துல இருக்குமா? யாரு கொடுத்தா? அல்லாஹ். யாரு கொடுத்தான்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. கோடை காலத்துல கிடைக்கக்கூடிய கனியை குளிர்காலத்துல கிடைக்கக்கூடிய கனி வர்க்கங்களை கோடை காலத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கறான். இத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அன்னாலக்கி ஹாதா, இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு? காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ் எனக்கு தந்தது. யர்சுகு மய்யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடியவர்களுக்கு தாராளமாக கணக்கில்லாமல் வழங்குவான். உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார்ட்ட கேட்கிறாங்க? தனாதாஹு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலேயே அல்லாஹ் ஃபதா ரப்பஹு ஜக்கரியா தன்னுடைய இறைவன்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, யா அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு ஒரு தூய்மையான ஒரு சந்ததியை எனக்கு தா, என்னையே ஒரு தனி மனிதனா விட்டாத, என்னுடைய மனைவி மலட்டுத்தன்மையை உடையவராக இருக்கின்றார், எனக்கு என்னுடைய முதுமை பருவம் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு தலையுடைய முடிகள் எல்லாம் நரைத்து, வயசான காலத்துல குழந்தை வச்சா இன்னைக்கெல்லாம் புக்குல ஓட்டுவோம், என்ன சிறுக்காடு மாதிரி தலைமுடியெல்லாம் வெள்ளையாகி எலும்பு மச்சையெல்லாம் தெரிஞ்சு பலகீனமான கூணும் குழுவுமா இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு குழந்தை பிறந்தா உடனே என்ன செய்வாங்க? பேப்பர்ல போட்டு 80 வயது கிழவருக்கு இந்த பருவத்திலே குழந்தை பிறந்தது போட்டுப்போம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு
அவனே பேர் வச்சு ஒரு பிள்ளைய கொடுக்கிறான். அல்லாஹ் பேர் வச்ச நபி யாரு? அல்லாஹ் ஒரு ஆளுக்கு அவனே பேர் வைக்கான். யஹ்யா. யஹ்யாங்கிற பிள்ளைய அல்லாவே பேர் வச்சு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் குழந்தைய தருவேன்னு சொல்லும் போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அண்ணா யக்கூனுலி குலாம், யா அல்லாஹ் எனக்கு எப்படி குழந்தை? வகத் பலகனியல் கிபர் வம்ராத்தி ஆகிர், எனக்கோ முதுமை பருவம் அடைந்து விட்டது, என்னுடைய மனைவியோ மலக்குத்தன்மையை பெற்றுவிட்டால் இந்த நிலைமையில எனக்கு எப்படி அல்லாஹ் குழந்தை? அல்லாஹ் சொல்றான், கதாலிக யஃபஅலுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடினா அப்படிதான். அல்லாஹ் நாடிட்டான்னு வச்சுக்கீங்க, அதெல்லாம் நீ நினைக்கவே முடியாது. எந்த பருவத்துல கிடைக்கும், எந்த வயசுல கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதெல்லாம் நினைக்க முடியாது. அல்லாஹ் உனக்கு தரணும்னு நினைச்சிட்டா முடிஞ்சு போச்சு, தந்துருவான். அப்ப யார்கிட்ட கேட்கல நம்முடைய தேவைகளை? எந்த வயசுல கேட்டாங்க? தன்னுடைய முதுமை பருவத்தில் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பே தாண்டு. இன்னைக்கு குழந்தை வரம் கொடுக்கிறது கூட ஒரு தனி ஸ்பெஷலிஸ்ட் அவுட்டா இருக்கிறத நமக்கு வெளியே போறோம். அவங்களுக்கு வேலையே குழந்தை கேட்டு போனா குழந்தை தருவாங்களாம். இப்படிலாம் நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில். சுப்ஹானல்லாஹ், எங்க போய் இங்க சொல்றது இத? இப்படிலாம் தனித்தனியா பிராஞ்சா ஒதுக்கியாச்சு. ஒரு நேரத்தில் எல்லா நோயையும் பார்க்கறதுக்கு ஒரே டாக்டர். ஒரு நேரத்தில் தலைவலி வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, மண்டகத்து வந்தாலும் சரி, வயிற்று வலி வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே டாக்டர். அவர்கிட்ட போய் நிக்கணும். இன்னைக்கு இஎன்டிக்கு தனி, ஸ்கேனுக்கு தனி, எக்ஸ்ரேக்கு தனி, அதுக்கு தனி, இதுக்கு தனின்னு டாக்டர் பிராஞ்சா பிரிஞ்சாச்சு. அது மாதிரி இன்னைக்கு குழந்தை வர கொடுக்கிறதுக்கு ஒரு அவுளியா, பரீட்சையில பாஸ் ஆக்குறதுக்கு ஒரு அவுளியா, தலைவலிக்கு ஒரு அவுளியா, வைத்தியம் முடிச்ச ஒரு அவுளியா, வைத்தியம் பார்க்கறதுக்கு ஒரு அவுளியாண்டு வலிமார்களை கேவலப்படுத்துறோம். அவர்கள் தூய்மையானவர்கள், வலிமார்கள் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள். அவங்க பேரால இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் கேவலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரர் முன்னாடி சொல்ற போது, முன்னாடி சகோதரர் முன்னுரையில பேசின மாதிரி அல்லாஹ்வுடைய அடியார்களை யார் கேவலப்படுத்துகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் போர் செய்கின்றான். கந்தூரி விழா நடத்தக்கூடியவர்களோடு அல்லாஹ் போர் செய்கின்றான். சந்தனக்கூடு நடத்துபவர்களோடு அல்லாஹ் போர் செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறியதாக சொன்னது. வலிமார்களை கேவலப்படுத்துபவர்களோடு அல்லாஹ் போர் செய்கின்றான் என்று சொன்னார்கள். ஆனா அதையெல்லாம் கேட்டாலும் கூட நபி சொன்னா என்ன, அல்லாஹ் சொன்னா என்ன, ஏம்பானியிலேயே நான் போக வேண்டியிருந்தா அல்லாஹ் ரெண்டு விதமான தண்டனையை வச்சிருக்காங்க. தெரியாம செய்யற தப்பு, தெரிஞ்சே வரட்டு பிடிவாதத்தில் இருக்காங்க, இவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கு. தெரிஞ்சே வரட்டு பிடிவாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனை அல்லாஹ்விடத்திலே காத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்களிடத்திலே நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் நம்முடைய எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அந்த தேவைகளுக்கு நாம் அழைப்பதற்கு தகுதியான ஒரே கடவுள் உலகத்திலே அல்லாஹ் மட்டும்தான். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களையும் கூப்பிட்டு சொல்றான். எல்லா கொள்கை, எல்லா சித்தாந்தத்திலும் இருக்கக்கூடிய மனிதர்களால சொல்றான், அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே தேவையுள்ளவர்கள். உண்மையா இல்லையா? உலகத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, கோடி கோடியா சொத்து வச்சிருக்கான், சோறு திங்காம இருக்க முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமாங்க? கோடி கோடியா சொத்து வச்சிருக்கான், ட்ரெஸ் போடாம இருக்க முடியுமா? கோடி கோடியா ட்ரெஸ் வச்சிருக்கான், ஒரு நோய் ஏற்பட்டால் மருத்துவரை பார்க்காம இருக்க முடியுமா? உலகத்துல எல்லா மனிதர்களும் எவனாச்சும் ஒரு ஆளை தொடர்போடத்தை இருக்க முடியும், யாரையாவது சார்ந்துதான் இருக்க முடியும். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு கனியுன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த தேவையும் இல்லாதவன். அவனுக்கு நோய் வந்தா டாக்டரை பார்க்க தேவையில்லை, பசி எடுத்தா சாப்பிடணும் தேவையில்லை, தூக்கம் வந்தா தூங்கணும் தேவையில்லை. இப்படி எல்லா தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் சொல்றான், தேவைகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடிய என்னிடத்திலே நீங்கள் அனைவரும் தேவையுடையவர்கள். நீங்க என்னட்ட கேளுங்க, நீங்க நான் தர்றேங்கிற அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை ஏற்பதற்காக தன்னுடைய கையை ஏந்தி விட்டால் அவனை வெறுமன அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க, அல்லாஹ் தான் சொல்றான், கேளுங்கள் தரப்படும். அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க நமக்கு, அல்லாஹ் ஒரு அடியான் அவன் கையேந்தி விட்டால் அல்லாஹ்விடத்தில் அவனை வெறுமனை அனுப்புவதற்கு வெட்கப்படுகின்றான். ஒரு அடியான், இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் பாவம் செய்வதை கேட்காதவரை, உறவை முறிப்பதை கேட்காதவரை நீங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையிலே கேட்டாலும் அனைத்தையும் தருகின்றான். எதை கேட்கக்கூடாது? யா அல்லாஹ் பாவம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தான் கேட்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட போய்
அல்லாஹ் எல்லாம் தருவானே என்ன போய் கேட்க கூடாது. அல்லாட்ட பாவம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதிதான் அப்படின்னு பாவம் செய்யறதை கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க ஒரு நிபந்தனையும் போடுறாங்க, உறவை குறிக்கிறத கேட்கக்கூடாது. இந்த உறவு முத்துக்கலாமா என்று சொல்லி உறவை குறிப்பதையும் பாவம் செய்யாததையும் கேட்கின்ற வரை கேட்காத வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் பாவம் செய்யாத வரை உறவை முறிக்காத வரை அவசரப்படாமல் இருந்தால் எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் பிரார்த்தனை செய்யறதுல என்ன அவசரம் இருக்கு? ஒரு அடியா அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான், அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு விரக்தி வருதா இல்லையா? எத்தனை பேருக்கு வந்திருக்கு விரக்தி? நம்ம குழந்தை இல்லைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும், கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாமலே கேட்டுக்கிட்டே இருக்கும், தரவே மாட்டேங்கிறான். கடைசியில் அவசரம் என்ன ஆகுது? நிராசை, நம்பிக்கை இழந்துரும். நம்பிக்கை இழந்து போய் என்னடா அல்லாஹ் ஒரு வெறுப்பு யாருக்குள்ள வருது? ஏகத்துவம் பேசக்கூடிய மக்களுக்குள்ள கூட இன்னைக்கு வந்துருச்சு. என்னடா அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு நம்ம கேட்கிறோம், எங்க தர்றான்? எப்படி எல்லாம் கேட்கிறாங்க? ஆமா, எல்லாத்தையும் அல்லாஹ்ட்டே கேட்டுக்கிட்டு இருந்தா எங்க போறதுங்கிற நம்மால எப்படி எல்லாம் போயிடுச்சு நம்முடைய பேச்சு? எல்லாத்தையும் அல்லாஹ்ட்டே கேட்க முடியும், எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். கேட்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அவசரப்படக்கூடாது. அவசரம்டா என்ன? ஒரு அடியான் கேட்டுக்கிட்டே இருக்க, அல்லாஹ் கொடுக்கல, கடைசியில நம்பிக்கையில இருந்து விட்டுட்டான்டா அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பதிலும் அளிக்க மாட்டான். அல்லாஹ்ட்ட கேட்கும் போது ரசூலுல்லாஹ் எப்படி கேட்க சொல்றாங்கன்னா, உறுதியான உள்ளம், நம்பிக்கை அல்லாஹ் தருவான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு உறுதியான உள்ளத்தோடு கேட்டுக்கொண்டே இருங்கள், என்றாவது ஒரு நாள் தருவான். நிராசை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதோட கை விட்டுவான், போயிட்டு வாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கறதுல எது வரக்கூடாது? நிராசை ஒரு காரம் நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது. நிராசை இல்லாமல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. முதுமை பருவத்தில் அல்லாஹ் ஜக்கரியா நபிக்கு பிள்ளையை கொடுத்தான். கொடுத்தானே இல்லையா? கொடுத்தானே இல்லையா? அல்லாஹ் நமக்கும் நாடினால் தருவான். தருவான்லங்க. அல்லாஹ் எனக்கு நான் தான்டா கண்டிப்பாக எந்த பருவத்திலும் தருவதற்கு அல்லாஹ் தயாரா இருக்கலாம். எதை கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கலாம். அதுல உறுதியான உள்ளம் நம்மிடத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்ட்ட கேட்கும் போது சும்மா ஏனோ தானோன்னு உட்கார்ந்துக்கிட்டு, இன்னைக்கு நிறைய பேரு அல்லாஹ்ட்ட கேட்கும் போது என்னமோ கேலி கூத்தாச்சுங்க பிரார்த்தனை. இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க, இந்த இருக்கு பாருங்க பிரார்த்தனை செய்யறது. அல்லாஹ்ட்ட கேட்கும் போது இந்த ஒரு கை தாடியை நோண்டிக்கிட்டே இருக்கும், இந்த ஒரு கை பல்ல குத்திக்கிட்டே இருக்கும், ஒரு கை தலையை சீவிக்கிட்டே இருக்கும். இப்படி எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்துக்கிட்டு புத்தகம் படிக்கிற மாதிரி அல்லாஹ்ட்ட. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, தபர்ருஅ வ குஃபியா. அல்லாஹ்ட்ட கேட்கும் போது உங்கள்ட்ட பணிவு வரணும், பரிவு, பயம் இருக்கணும். ரகுபா வ ரஹபா, அல்லாஹ்விடத்துல ஆசை இருக்கணும். ரப்பே நீ தருவாரா கண்டிப்பா என்று சொல்லக்கூடிய ஆசை வைத்து அல்லாஹ்விடத்துல பரிவோட உட்கார்ந்து கேட்கணும். உட்காரும் போதே நம்மள்ட்ட ஒரு ஏனோதானட்டு ஒரு மந்த நிலை இருந்துச்சுண்டா எங்கிட்ட நமக்கு தருவான்? யோசிச்சு பாருங்க. உட்காரும் போதே பொடுவோக்கு தரும் நம்முடைய பிரார்த்தனையில. அப்ப அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்காங்க. அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்களா? பணிவு, பயம், ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் வச்சுட்டு கேளுங்க. ரப்பே உன்னால தான் முடியுது, என்னுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ண உன்னால தான் முடியும், உன்னைய தவிர யாராலையும் முடியாது. என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கா, உன்னால தான் முடியும் ரப்பே, வேற யாராலையும் முடியாது. அல்லாஹ்ட்ட கேளுங்க. கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்வோம்? அல்லாஹ் எப்படியாச்சும் உதவியை தருவாங்க. எப்படிலாம் கொடுத்தாங்க, எவ்வளவு கஷ்டமான நிலையில எல்லாம் கொடுத்தான். பத்ரு போர்க்கொலை நமக்கு தெரியும். 300 பேரை வச்சுக்கிட்டு அணி அணியா வானவர்களே இருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அணி அணியா வானவர்களே. அல்லாஹ்ட்ட முழுமையான நம்பிக்கை, ரப்பு எங்களுக்கு உதவி செய்வான், ரப்பு எங்களுக்கு தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கேட்கிறாங்க, அல்லாஹ்ட்ட தொழுது கேட்கிறாங்க. எப்படி? இந்த சமுதாயத்தை விட்டுட்டா இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு வேறொரு சமுதாயம் கிடையாது. அல்லாஹ்ட்ட கேட்டு, அல்லாஹ்வே எங்களோடு நீ உதவி செய்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அல்லாஹ் அணி அணியாக வானவர்களை இறக்கி அந்த கூட்டத்திற்கு பதில் சகாபாக்களுக்கு அல்லாஹ் உதவியை கொடுத்தான். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு 300 பேர் இருந்துச்சு, 1000 பேரை ஜெயித்து ஒரு மகத்தான ஒரு சாதனை அங்க பதிவு செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ்விடத்துல பணிவோடு நாம் நம்முடைய தேவைகளை கேட்கும் போது அல்லாஹ் எந்த தேவையாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றி தருவதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் கேட்க சொல்றான், கேளுங்கிறான். நம்ம கேட்கிறதுக்கு முதல்ல தயாராகும். அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அதிகம் அதிகமாக தனிமையில இருந்து கேளுங்க, கண்ணீர் விட்டு கேளுங்க, எத்தனை வேலைகள் கேளுங்க.
எத்தனை பேர் விடுறோம், கண்ணீர் விடுறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் 7 நபர்களுக்கு அரிசினுடைய நிழலை தருகின்றான். அந்த 7 நபர்கள்ல ஒரு ஆளு அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதர். அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடித்து கேளுங்க உங்களுடைய தேவைகளை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். அது மட்டுமல்லாமல் அவருக்கு நாளை மறுமை நாளிலே அரிசுடைய நிழலை பெறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே கேட்டல் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நாம் அடிப்படையாக விளங்க வேண்டியது அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல ஏன் கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்டாதான் தருவான். அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்? பயத்தோட, பணிவோட, ஆசையோட கேட்கணும். அல்லாஹ்ட்ட எதை கேட்கணும்? எதை வேண்டுமானாலும் கேளுங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன், துனியாவை மட்டுமே கேட்டிருந்தால் ஒன்றும் கிடைக்காது. அல்லாஹ் சொல்றான், ஃபமினன் நாஸி மய்யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். யார் இந்த உலகத்துல மட்டும் எங்களுக்கு தா தா தாண்டி சொல்லி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் அல்லாஹ்ட்ட எந்த பாக்கியமும் கிடையாது, எந்த நற்பேரும் கிடையாது. ஆனால் وَمِنْهُمْ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. யார் எங்களுக்கு இந்த உலகத்திலே நல்லதா, மறுமையிலே நல்லதா, எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்று அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களோ அவர்களுக்கு தான் மறுமையினுடைய பாக்கியம் நற்பேறு இருக்கின்றது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டதாகத்தான் ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை, இம்மையுடைய தேவைகளை, மறுமையுடைய தேவைகளை கேட்டு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் யாவரையும் ஆக்கி அருள் புரிந்து நாம் அனைவரும் இந்த சமூகத்திலே அல்லாஹ்விற்கு மாற்றமான காரியத்தை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அந்த மக்களுடைய நேர்வழிக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்குமாறு உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.